அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழங்கால் மூட்டு தேய்மானம் ஏற்படும் பொழுது நிறைய அறிகுறிகள் தெரியும். எல்லா அறிகுறியும் நம்மளுக்கு இன்டர்மிட்டண்டா தெரியும். அப்பப்போ வரும், திரும்பி குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். மூட்டு வலி, அந்த தசை பகுதியில் இருக்கக்கூடிய டெண்டன் சொல்லக்கூடிய அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய வலி, ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வலி, வீக்கம், இந்த மாதிரி சில அறிகுறிகள் அப்பப்போ நமக்கு தெரியும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம், ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் சரியாயிரும். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அறிகுறி, இந்த மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த கிராக்லிங் சவுண்டு, கிராப்பிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சத்தம் மூட்டு பகுதி தேய்மானம் ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டும் பொழுது நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரியான சவுண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த மூட்டு தேய்மானம் ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது வலியும் வீக்கமும் இருக்கும். இந்த மூட்டில் சத்தம் எதுவும் அதிகமாக இருக்காது. ஆனால் ரொம்ப நேரம் நின்றுட்டு உட்காரும் பொழுது லைட்டாக இந்த நெட்டி முறிக்கிற மாதிரி இல்லாட்டி சொடக்கு விழுகிற மாதிரி ஒரு சின்ன லைட்டாக சத்தம் கேட்கும். ரைட், இது ஆரம்ப நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த குருத்தெலும்பு ரிப்பீட்டடாக அடிபட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது மைக்ரோஇன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏற்படும் பொழுது இங்கே நம்மளுக்கு அந்த மூட்டு மடக்கி நீட்டும் பொழுது, இல்லாட்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு உட்காரும் பொழுது, ரொம்ப நேரம் சம்மணங்கால் போட்டுட்டு எந்திரிக்கும் பொழுது, குத்து வச்சு உட்காந்து எந்திரிக்கும் பொழுது, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் இருக்கு இன்னொரு பொசிஷனுக்கு நம்ம மாறும் பொழுது இந்த முழங்கால் பகுதியில் இந்த சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம், மரஜமான்கள்லாம் மூட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதில் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதியும் கொஞ்சம் தேய்மானத்தை ஆரம்பிச்சிருச்சதுக்கு அப்புறம் இங்கேயும் நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேட்கும். நம்மளுக்கு ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா இது கிராக்லிங் சவுண்டு நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஆரம்ப நிலையில் நிறைய பேத்துக்கு கேட்கும். ரைட். ஸோ இப்போ இந்த சத்தம் கேட்கும் பொழுது இவர்களுக்கு வலி அதிகமாக இருப்பது கிடையாது. சிலருக்கு வீக்கம் இருக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த மூட்டில் கேட்கக்கூடிய சத்தம் ஆபத்தானதா இல்லையா? மிக மிக ஆபத்தானது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலும்பு தேய்மானம் குருத்தெலும்பு பெரிய அளவில் அடுத்து பாதிக்கப்பட போகுது அப்படின்றதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் இந்த கிராக்லிங் சவுண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த குருத்தெலும்பு பகுதி வெகுவாக ரொம்ப பாதிப்புக்கு அப்புறம்தான் இந்த கிராக்லிங் சவுண்டு அதில் கேட்கும். அதை விட எல்லாரும் இன்னைக்கு மூட்டு தேய்மானம் இருப்பவர்கள் உணரக்கூடிய ஒரு அறிகுறி பார்த்தீங்கன்னா, காலம் மடக்கி நீட்டும்போதே அந்த கரக்னு ஒரு மாதிரி அந்த சவுண்டு நல்லா அவங்களால உணர முடியும். ஸோ இந்த சத்தம்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி. சரி, ரைட். ஸோ இப்போ இந்த சத்தம் இன்னமும் தேய்மானம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த எலும்பு பகுதியில் அதுவும் இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு பகுதி முற்றிலும் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, இரண்டு மரக்கட்டைகள் இடிச்சுக்கிற மாதிரி கடக் கடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த கிராக்லிங் சவுண்டோட அடுத்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு இன்னும் வேறு சில நிறைய பாதிப்புகளும் இருக்கும். மூட்டில் பெயின் இருக்கும். அந்த சுருக்குன்னு குத்துற ஒரு பெயின் இருக்கும். அதோட கால் வளைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த குருத்தெலும்பு தேய்வதற்கான ஒரு முக்கியமான காரணம்
இங்க குருத்தெலும்பு பகுதியில் நாம அடிக்கடி வேலைகள் வந்து கொடுக்கறதுனால அங்கு இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக கிடைப்பது கிடையாது. ஸோ அப்போ இங்க வந்து மூட்டை சுற்றி அந்த கவர் பண்ணி இருக்கக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிக்யூடும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய அதோட காம்போசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ரைட். ஸோ அப்போ இது கிராஜுவலாக வந்து இதோட காம்போசிஷன் குறைஞ்சி இதில் இருக்கக்கூடிய அந்த நீர்மத்தன்மையும் குறைய ஆரம்பிச்சு இந்த மூட்டு பகுதியில் இது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வந்து இருக்கும் இல்லையா, அதாவது மூட்டு 2 மூட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னோட வந்து தேயும் பொழுது உராய்வு அதிகமாக ஏற்படாம இருக்கிறத பார்த்துக்கிறது இந்த ஃப்ளூயிடோட வேலை, சைனோவல் ஃப்ளூயிடோட ஒர்க். ரைட். ஸோ இப்போ இதோடைய காம்போசிஷன் மாறி போயிடுச்சு, இதோட லிக்விடிட்டி வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த குருத்தெலும்புல தேய்மானமும் அதிகமாக வந்து ஆகும். ஓகே. அடுத்தது இந்த மூட்டு பகுதிகள் சரியா இந்த நியூட்ரிஷன் கிடைக்காதனால மூட்டை சுற்றி கவர் பண்ணியிருக்கக்கூடிய அதர் சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ், முக்கியமாக லிகமெண்ட். இந்த லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் நம்ம வந்து கண்டினியூஸ் ஒர்க் வந்து கொடுக்கும் பொழுது இந்த லிகமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அப்படியே கண்ட்ராக்டட் பொசிஷன்லேயே வந்து இருக்கும், சுருங்கி போனால் ஒரு அந்த நிலையிலேயே வந்து இருக்கும். திரும்பி ஏதாவது நம்ம வந்து இதில் அசைவு கொடுக்கும் பொழுது அந்த எலாஸ்டிசிட்டி பவர் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இருக்காது. இதுவும் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே குருத்தெலும்பு தேய்மானம் ஏற்படுது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூட்டு திரவமும் பாதிக்கப்படுது, அதை சுற்றி சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரக்சரும் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ இப்போ இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு போகும் பொழுது தான் அந்த எலும்பு வளைந்து போவதற்குரிய ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படும். அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த மூட்டு திரவம் நம்மளுக்கு ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆகிற பட்சத்தில் இதில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து முழங்காலுக்கு பின்புறம் வந்து பல்ஜா வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன திசுக்கள் எல்லாமே வெகுவாக பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நீர்மைத்தன்மை கம்ப்ளீட்டாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனுடைய பாதிப்பு தான் நம்மளுடைய மூட்டில் அந்த குருத்தெலும்பு பகுதி முற்றிலும் தேஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக வந்து கேட்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் காலையில் அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது நம்மளுடைய மூட்டு பகுதி பர்டிகுலர் ஒரு பொசிஷன்லேயே அப்படியே டைட்டாக நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து இந்த மூட்டு ஒரே பொசிஷன்லேயே போய் நம்மளுக்கு லாக் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அறிகுறி நம்மளுக்கு தெரியும். இது ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சில நேரங்களில் வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இது பொதுவாக குளிர்காலங்களில் மழைக்காலங்களில் தெரிவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மூட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பாதிக்கப்படும் பொழுது இந்த மூட்டு சின்னதாக வந்து சடக்குன்னு கேட்குற அந்த சத்தத்தில் வந்து இருந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து பிளாஸ்டிக் பேப்பரை கேட்குற மாதிரியான ஒரு கிராக்லிங் சவுண்டு, அதுக்கடுத்து இந்த கடக்குன்னு கேட்கக்கூடிய இந்த கிரெப்பிட்டஸ் சவுண்டு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து கேட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கும். ரைட். இப்போ இந்த மூட்டு பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு வந்து பாதிப்படைகிறதுன்றது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து தெரியும். ரைட். இப்போ இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நல்லா வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஆரம்ப நிலையில இதோடைய மூட்டுல சின்னதா சடக்குன்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும் பொழுது இங்க மூட்டுல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க மூட்டுல இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு பகுதிக்கு நியூட்ரிஷன் கிடைக்கல, அந்த சத்துக்கள் சரிவர போய் சேரல, இந்த மூட்டு பகுதியில குருத்தெலும்பு லைட்டா மைனர் இன்ஜுரிஸ் நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு பகுதிக்கு அசைவு ஓரளவுக்கு ஆப்டிமலா வந்து இருக்கிற அளவுக்கு தினமும் வந்து பயிற்சிகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரைட். அதற்கு அடுத்தபடியா இந்த முழங்கால் பகுதிக்கு அசைவு கொடுக்கக்கூடிய அந்த குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தசைகள் இருக்கு இல்லையா, அந்த தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா
பல பேருக்கு இன்னைக்கு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் காரணத்தினால் நாம அதையும் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து அதிகப்படுத்தணும். அப்ப அந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கும் நம்ம பயிற்சிகள் கொடுத்து அதையும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ரைட். அடுத்ததா இந்த மூட்டு பகுதிக்கு நம்ம ரிப்பீட்டடா ஒரே ஒரு ஒர்க் அதிகமாக கொடுக்கறதுனால தான் நாம ஒரு பொசிஷன்லேயே இந்த மூட்டு பகுதிக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்து அது தேய்மானம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. அப்போ நம்மளுடைய பாடி போஸ்டரையும் நம்ம வந்து அடிக்கடி ரிலாக்ஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பொசிஷன், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உழைப்புக்கு தேவையான அளவுக்கு இடையில நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடர்ந்தோம் அப்படின்னீங்கன்னா மூட்டு தேய்மானம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஏற்படாது. அதற்கு அடுத்தபடியா நாம இன்னைக்கு சில வேலைகள் வந்து செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து பார்த்துருக்கோம். அப்ப நம்ம என்னென்ன வந்து செய்யக்கூடாதுன்றத வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிறணும். குத்து வச்சு உட்கார்றதையோ, சமணங்கால் போடுறதையோ, ரொம்ப நேரம் நிற்கிறதையோ, மாடிப்படி அடிக்கடி ஏறுறதையோ, முழங்கால் போடுறதையும் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது நம்மளுடைய உடலுக்கு பயிற்சிகள் வந்து பண்றோம், அடிக்கடி உடலுக்கு ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துடுறோம். முக்கியமா இந்த எலும்பு மூட்டுக்கு தேவையான சத்துள்ள பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்கிறணும். கால்சியம் சத்தும் அதிகமாக நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து தேவை. அதோட விட்டமின் டியும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே உடலுக்கு வந்து தேவை. ஸோ அதற்கேற்ற நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு தேய்மானத்தில் அது முக்கியமாக இந்த சத்தம் வந்து கேட்குற அறிகுறியை வச்சுக்கிட்டு நாம அதற்குரிய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சரியாக வந்து பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு தேய்மானம் அதிகமாகாமல் இருக்க நாம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வைக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.